3ஆம் தேதி 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சு ஒரு டெம்போ டிராவலர்ல வந்தாங்க. அதுவும் சென்னை ஃபுல்லா வரல. அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டும் போனாங்க. ஆர்கே நகர் தொகுதியில் டெம்போ டிராவலர்ல உட்காந்துக்கிட்டாங்க. இதான் டெம்போ டிராவலர். வைங்க, அந்த கேமராவுக்கு அந்த பக்கம் தான் மக்கள் நிற்கணும். இது வரைக்கும் மக்களே நிற்கக்கூடாது, அங்கிட்டு நிற்கணும். மக்களை வச்சுக்கிட்டு இளவு வீட்டில் வந்து இப்படிதான் ஆரம்பிச்சாங்க அந்த பேச்சை. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள பெருங்குடி மக்களே அப்படின்னாங்க. நாம மறந்துட்டோம் அதை. அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் அந்த அம்மாவுக்கு தான் ஓட்ட போட்டீங்க நீங்க. என்னாச்சு? திருப்பியும் சென்னையில வெள்ளக்காடு. ஆனா உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குன்னு நான் சொல்றேன். மனசாட்சியோட சொல்லுங்க. இப்போ இந்த 4 வருஷத்துல அதன் பிறகு பெய்த பெருமழை வெள்ளத்தில் எவ்வளவு பணிகளை செஞ்சிருக்குது இந்த அரசு. ஒரு சில இடங்களில் இன்னமும் கூட தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய சூழல் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரும் இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் நள்ளிரவிலும் விடிய 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 ரெயின்கோட்டோட மக்களோடு மக்களாக நிற்கிறார்களா இல்லையா? இந்த அரசு மீண்டும் இந்த மண்ணில் வர வேண்டும். அது திமுகவுக்கு நல்லதல்ல, ஸ்டாலினுக்கு நல்லதல்ல, உதயநிதி ஸ்டாலினுக்கு நல்லதல்ல, அது நமக்கு நல்லது என்ற காரணத்தினால் இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். நிச்சயமா வரும், அதுல என்ன சந்தேகம்? நிச்சயமாக வெல்வோம், 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா தங்கை. இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. எங்க? நேரு ஸ்டேடியத்தில். நான் அந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்து உண்மையிலே அழுதுட்டேன். தாய்மார்களுக்கு தான் நான் சொல்ற வழி வேதனை. அண்ணன்களை விட தாய்மார்களுக்கு தான் நல்லா புரியும். ஒரு பழங்குடியின சகோதரி மலை மேல அந்த அம்மாவுக்கு 10 பிள்ளைகள். மலையிலேனா அப்படித்தானே, மலைவாழ் பழங்குடியின சகோதரி 10வது பிரசவ டைம். மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் நம்ம ஐயா ஸ்டாலின். நேரடியா மக்களை போய் பார்த்து டாக்டர் நேரடியா போய் பார்ப்பாரு. அந்த அம்மா இன்னைக்கு பேசுறாங்க டிவியில, நான் பார்த்து அழுறேன். அந்த அம்மாவை தேடி போறாரு டாக்டர். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, டாக்டர் வந்த உடனே ஒளிஞ்சுக்குது, பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஏன்னா வெளியில இருக்கிற வந்து ஆண்கள் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு. டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, வாமா உனக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, ஹீமோகுளோபின் ரத்த அணுக்கள் குறையா இருக்கு, இப்படியே இருந்தா உயிருக்கே ஆபத்துங்கிறாரு. அந்த அம்மா வரமாட்டேங்குது. ஒரு உயிருக்கு இந்த அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்குங்கிறத தயவு செய்து கேட்கணும் தாய்மார்கள். ஒரே ஒரு உயிர் பிரசவம் அப்படிங்கிறது எவ்வளவு சிரமம். ஒரு உயிர் போய் உயிர் வரக்கூடியது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது 10வது டெலிவரி அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வெளியிலே வரமாட்டேங்குது. அந்த மருத்துவருக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அரசுகிட்ட பேசுறாரு. அரசு சொல்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை,